அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம். கன்னி ராசி சித்திரை நட்சத்திரத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சித்திரைங்கிறது கன்னி ராசிக்கு வரும், துலாம் ராசிக்கு வந்துடும். அதாவது ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு ஸ்ப்ளிட் ஆகும், 2 ராசிக்கு வரும். இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. உடைப்படாத நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்கு தான் வரும். ஆனால் கன்னி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இது உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் கன்னி ராசிக்கு வரும், 3, 4 பாதம் துலாம் ராசிக்கு போயிடும். இப்போ 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? உங்கள் குணாதிசயம் எப்படி இருக்குன்னா, சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களும் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களும் பாருங்கள், நல்ல ஒரு வேகமாக ஒரு துடிப்பானவர்களாக இருப்பாங்க, ஒரு ஃபயர் மாதிரி இருப்பாங்க, முன் யோசனை இல்லாமல் தேவையில்லாமல் பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்கும், கோவப்படுவாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, ஆனால் பிடிவாத குணமும் உங்களுக்கு இருக்கும், ஃபயர் மாதிரி இருப்பாங்க, உஷ்ண தேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க, உடம்பு ஹீட் பாடியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறை மேலே ஆர்வம் இருக்கும், அடிக்கடி ஜிம்முக்கு போகிறது, உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது எல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த அமைப்பு தான். பொதுவாகவே கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களும் பார்த்திங்கன்னா புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க. ஏன்னா புதன்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு அதிபதியே புதன் தான். சித்திரைங்கிறது செவ்வாய் அதிபதி செவ்வாய். அப்போ அந்த புதன் செவ்வாய் காம்பினேஷனில் இருக்கவங்க புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க, நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் பிடிவாதக்காரங்களா கோவக்காரங்களா டக்குன்னு அவங்களுக்கு கோவம் வரும், டெம்பர் மைண்ட் வரும். ஷார்ட் டெம்பர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களா, டக்குன்னு கோவம் வரும். ஒரு விஷயத்தை தப்புன்னு நினச்சிட்டாங்கன்னா தப்பு தட்டி கேட்பாங்க, உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தாங்க இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க. இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் புத்திசாலி, பயங்கர புத்திசாலி, அறிவாளியாக இருப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு கோவமும் உங்களுக்கு அதிகமாக வரும். பிறக்கும் போது செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தனால செவ்வாய் தசை தான் உங்களுக்கு நடக்கும். செவ்வாய் தசை கிட்டத்தட்ட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 7 வருஷம் கம்ப்ளீட்டாக வந்துடும். இப்போ 2ஆம் பாதம்லாம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கம்மியாக உங்களுக்கு அப்படியே 3, 4ஆம் பாதம்லாம் உங்களுக்கு துலாம் ராசிக்கு வந்துடும். இப்போ 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 7 வருஷம் செவ்வாய் தசை வந்துடும். 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 1.5 வருஷம் அப்படியே உங்களுக்கு 1.5-2 வருஷமெல்லாம் உங்களுக்கு கம்மியாகும் உங்களுக்கு. சரிங்களா? அது எந்த ஆரம்ப பாதத்தில் பிறந்தீங்க இல்லை 2ஆம் பாதத்தில் கடைசி இதில் பிறந்திருக்கீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் மாறுபடும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 7 வருஷம் செவ்வாய் தசை நடந்துடும். பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தசை, 2வது ராகு தசை. இப்போது 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 7 வருஷம் செவ்வாய் தசை நடக்கும். உங்களுக்கு 7 வயசு முடிஞ்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 வயசு முடிஞ்சு உங்களுக்கு ராகு தசை ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு ராகு தசை 18 வருஷம். சரிங்களா? கிட்டத்தட்ட 25-26 வயசு வரைக்கும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 25 வயசு வரைக்கும் வச்சுக்குவோம். 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை தான். 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை. அந்த 18 வருஷம் ராகு தசை உங்களை நல்ல வழிக்கு கொண்டு போகணுன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்கணும். சின்ன வயசுலேயே பாருங்கள், ஒரு சில பேருக்கு அப்பா அம்மா பாசம் கிடைக்காம போயிடுது, படிப்பில் ஆர்வம் கம்மியாயிருது. 25 வயசு வரைக்குமே போராட்டம் தான், படிப்பே அவங்க மண்டையில் ஏறாது. அவங்களுக்கு வாழ்க்கையே போராட்டம் தான், எதுவுமே நல்லது நடக்காது, சுற்றி நெகட்டிவாக தான் நடக்கும். குடும்பத்தை விட்டு பிரிவாங்க, பிறந்த ஊர் விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வருவாங்க, பிறந்த ஊர் ஒன்றா இருக்கும், செட்டில் ஆகிறது ஒரு இடமா இருக்கும். இதெல்லாமே இந்த கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு தான் அவங்க சொந்த ஊர்லேயே பிறந்த இதுலேயே அவங்க நாட்டிலேயே அவங்க வசிக்கிறாங்க. 25 வயசு வரைக்கும், சரிங்களா? 25 வயசு வரைக்கும் இந்த ராகு திசைங்க. இந்த ராகு நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த ராகு நெகட்டிவான அமைப்பில் இருந்துச்சுன்னா சின்ன வயசுலேயே கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்படும், தவறான வழிகள் போவாங்க, தவறான சவகாசங்கள், நண்பர்களோட சவகாசங்கள். அந்த 25 வயசு வரைக்குமே என்னென்ன நெகட்டிவாக நடக்குமோ அவங்க வாழ்க்கையில் அத்தனையுமே நடக்கும். படிப்பில் ஆர்வம் இருக்காது, அப்பா அம்மா பாசம் ஒரு சில பேருக்கு கிடைக்காம போயிடும், வறுமையில் வாடுவாங்க, பணப்பிரச்சனை, பண கஷ்டம். 25 வயசு வரைக்கும் போராட்டம் தான். இதே ராகு நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துருவார். கண்டிப்பாக நல்ல ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை, தாய் தந்தைக்கு நல்லா இருக்கும், நல்ல ஒரு அமைப்பில் கண்டிப்பாக கொடுத்துருவார். ராகு நல்லா இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கும். ராகு கெட்டு போனவங்களுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக அந்த 25 வயசு வரைக்கும் ராகு கொடுக்காம போகவே போகாது. அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா இப்போ 25 வயசு கடந்து வந்தவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ராகு திசை அனுபவங்கள் சின்ன வயசில் என்னென்ன அனுபவத்தை நெகட்டிவான அனுபவங்கள் கொடுத்ததுன்னு உங்களுக்கு கண்கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. 25 வயசுக்கு மேலே குரு திசை, குரு வந்து 16 வருஷம். அப்போ 25 வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு திசை வந்து பார்த்திங்கன்னா 40-41 வயசு வரைக்கும் குரு திசை நடக்கும். 25 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க. அந்த குரு திசையில் தான் பழைய அந்த தவறான பழக்க வழக்கங்களை உணர்ந்து அந்த இருட்டுக்குள்ளே மாட்டிட்டு அது ஒரு வெளிச்சத்துக்கு வர்றாங்க. அவங்க 25 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை மாறுது. அந்த 25 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது, ஒரு சில பேர்த்துக்கு நல்ல ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு தொழிலில் இருக்கவங்களாம் பார்க்க முடியுது இந்த குரு திசையில். குரு நல்ல ஒரு லக்னத்தில் பிறந்தீங்கன்னா, இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லாயிருக்கும்.
கடகம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லாயிருக்கும். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லாயிருக்கும். தனுசு மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை அபாரமான வளர்ச்சி கொடுக்கும். இந்த 6 லக்னத்தில் சொன்ன பார்த்தீங்களா, குரு திசை நல்லா இருக்குங்க. ஒரு சில பேருக்கு குரு திசையும் நெகட்டிவாக போயிடுது. ரிஷப லக்னத்துக்கும் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லது நடக்கிறது இல்லை. குரு திசை நெகட்டிவ் தான். கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த 40 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த குரு திசை நெகட்டிவாக போயிடுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் சனி திசையில் தான் ஒரு சில பேர் தப்பிக்கிறாங்க. ஒரு சில பேர் 40 வயசுக்கு மேலே நல்லா இருக்காங்க பார்த்தீங்களா. என்ன காரணம்? அந்த சனி நல்லா இருக்கும் அவங்களுக்கு. 40 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பக்குவப்பட்ட இது கிடைக்கும். வாழ்க்கையில் அத்தனை அனுபவம் கிடச்சி அதில் நல்ல வேலையில் நல்ல ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களா 40 வயசுக்கு மேலே தான் சக்ஸஸ் பார்ப்பாங்க. 40 வயசுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கையே. நம்ம 25லேருந்து கிட்டத்தட்ட 40 வயசு 41 வயசு வரைக்கும் அந்த குரு திசை நல்லா இருந்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த சனி திசை நல்லது பண்ணணும்னா உங்கள் ஜாதகத்தில் சனி கெடாமல் இருக்கணும். சனி குருவோடு சேரலாம். ஆனால் குரு திசை நல்லா இருக்காது, சனி திசை நல்லாயிருக்கும். சனி சுக்கிரனோட சேர்ந்த சனி திசை அருமையாக இருக்குங்க. சனி வளர்பிறை சந்திரனோட தொடர்பு இருந்தால் சனி திசை பக்காவாக இருக்கும். மகர லக்னம் கும்ப லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் இந்த லக்னத்திற்கு சனி திசை யோக திசையும் கண்டிப்பாக சனி திசை நல்லாயிருக்கும். ஆனால் சனி பாவகிரகத்தோடு சம்மந்தப்படக்கூடாது. சனி திசை நல்லா இருக்கு. யாருக்கு நல்லாயிருக்கும்? குருவோட சேர்ந்தவங்களுக்கு சனி திசை நல்லாயிருக்கும். வளர்பிறை சந்திரனோட தொடர்பு இருக்கவங்களுக்கு சனி திசை நல்லாயிருக்கும். சுக்கிரனோட சேர்ந்தவங்களுக்கு சனி திசை சொகுசு வாழ்க்கை கொடுக்கும். சனி சூரியனோட சேர்ந்தவங்களுக்கு சனி திசை நல்லா இருக்காது. செவ்வாயோட சேர்ந்தவங்களுக்கு சனி திசை போராட்டம் தான். ராகுவோட சேர்ந்தவங்களுக்கு சனி திசை ஒரு இருட்டுக்குள்ளே போய் மாட்டின மாதிரி இருக்கும். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அந்த சனி திசை வாட்ச் பண்ணி பாருங்கள் சார். எங்களுக்கு 40 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் எங்களுக்கு எது நல்லது நடக்கல. 59 60 வயசுக்கு நல்லது நடக்கலாம் சொல்கிறவங்க ஜாதகம் பாருங்கள். சனி சூரியனோட சேர்ந்திருப்பார், ராகுவோட சேர்ந்திருப்பார், செவ்வாயோட சேர்ந்திருப்பார். லக்னத்துக்கு ஆகாத கிரகமாக சனி இருப்பார். கடக சிம்ம லக்னத்துக்கு சனி திசை நல்லது பண்ணாது. அதுவும் அந்த பாவகிரகத்தோட சனி சேரவே கூடாதுங்க. மேலும் பாவத்தை பண்ணும். சனி ஒரு நெகட்டிவான கிரகம். நவகிரகங்களே முதன்மையான பாவகிரகம் சனி தான். அதுக்கப்புறம் தான் செவ்வாய் மற்ற கிரகங்கள்லாம் வரும். அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் என்ன தசாபுத்தி உங்களுக்கு போயிட்டுருக்கு, உங்கள் வயசு என்ன, நீங்கள் 1ஆம் பாதமா 2ஆம் பாதமா, கன்னிராசின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதமா 2ஆம் பாதமான்னு பாருங்கள். ஏன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் ஃபயர் மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. தப்புன்னா தப்புன்னு கேட்டுருவீங்க. வெட்டு 1 துண்டு 2 தான். அந்த மாதிரி குணம் படைச்சவங்க தான் கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரங்க. கோவம் வந்தால் மறைக்கவே மாட்டீங்க, அப்படியே வெளி காமிப்பீங்க. இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பே அதுதாங்க. ஆனால் புத்திசாலி, எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு அந்த குணம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பிடிவாதக்காரங்களா அவசர கொடுக்கத்தனமாக கொஞ்சம் கோவப்படுற குணமெல்லாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். இப்போ என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, 30 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, 25 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா ராகு திசை நடந்துகிட்ருக்கும். 25 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருந்தால் குரு திசை நடந்துகிட்ருக்கும். 40 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா சனி திசை நடந்துகிட்ருக்கும். 60 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதன் திசை உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வாழ்க்கை இப்படி தாங்க போகும். இந்த கிரகங்கள் தான் உங்களை வழி நடத்தும். எல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய திசைகள் தான். செவ்வாய் திசை முடிச்சு ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். இந்த கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லது பண்ண போகுதுன்னு அர்த்தம். கெட்ட இடத்துல இருந்து மறைமுகமாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா, பாவகிரகங்களோட பார்வை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் பண்ண போகுது. நிறைய நெகட்டிவான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் வித்தியாசம். அதுதான் கர்மான்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன அமைப்பில் இருக்கீங்க, உங்கள் கர்மா என்ன, நல்ல கர்மா அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மா அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். நல்லது பண்ணலாம், நல்லது பண்ணக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒன்று நல்லது நடக்கும், நல்லது பண்ணணுன்னு. கல்யாணமாகட்டும், வேறு ஏதாவது வீடு கட்டுறது ஏதோ ஒன்று நல்ல டைமில் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும். நல்ல நேரம் நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கெட்ட நேரத்தில் போய் போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், கடன் தொல்லையாகும், அசிங்கமானப்படுற மாதிரிலாம் வரும். இப்போ நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக நல்லது பண்ணலாம். கெட்டது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி காமிச்சு கொடுக்கும், அந்த கிரகங்கள் காமிச்சு கொடுக்கும். தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.